வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த வார்டன் இருக்காங்களே, இலக்கியாவோட சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் கேட்குறாங்க. சரி ஓகே, இதை நம்ம டேரெக்டாக எல்லாரையும் வச்சு ஒரு பக்கம் நாமளே பேசி பார்க்கணும். அப்போ தான் நம்ம இந்த பொண்ணுக்கு ஒரு நீதி வாங்கி தரணும். ஏன்னா நம்மளோட குழந்தைய காப்பாற்றிருக்கா, இவ போய் எங்கே அந்த குழந்தைய அழிக்க போகிறா, இவன் மேலே பொய்யான கேஸ் தான் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வரதோட மட்டும் இல்லாமல் உடனே இந்த கார்த்தி இருக்காங்களோ அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி இங்கே பாருங்கள், உங்கள் அண்ணி இந்த தப்பை செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எல்லாமே உங்கள் மனைவியோட சூழ்ச்சி தான், இது எல்லாமே நான் அறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏன் மனைவி, அதாவது என்னோட மனைவி இந்த மாதிரி தப்பு பண்ணிப்பான்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் முட்டாள் மாதிரி பேசின்னு இருக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே காத்திருந்து அந்த வார்டனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் இலக்கியா யாருக்கிட்டையும் உண்மையாக சொல்லலை போல், யாருமே இலக்கியாவை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அப்போ எப்படி இலக்கியா உண்மையாக சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் புரிய வருது. உடனே கார்த்திகிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, உன் அண்ணி உனக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு டைம் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறத கேட்குறேன், இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எத்தனை பேர் எத்தனை விதமாக சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே உண்மையாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அப்போ இது மட்டும் உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ எப்படி நம்புற, இத்தனை டைம் உங்கள்கிட்ட சொன்னது உன் மனைவி தான், உன் மனைவி பொய்யா இருக்க மாட்டான்னு நீ ஏன் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டதான் உடனே யோசிக்க தோணுது, ஒருவேளை இவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமோ, ஒருவேளை எல்லாமே நம்ம மனைவி தான் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, சும்மா விட்டால் இது மேலும் மேலும் பிரச்சனை ஆகும், இதை நாம் தான் கேட்டு ஒரு பக்கம் நமக்கான கிளாரிஃபிகேஷன் நாம் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன கேட்க போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க இருந்து செம்ம கோவத்தில் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வார்டன் புதுசாக எதுக்கு நம்மளை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கா, இவள் புதுசாக எதனா குட்டையாக குழப்பிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னுக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அது என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், அந்த வார்டன் இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு அஞ்சிலே வர வச்சு இந்த மாதிரி உண்மை எல்லாருக்கிட்டே சொல்லணும் இருக்கா, நீ உன் பாட்டு கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னா அடுத்த செகண்டே உன்னோட வாழ்க்கையை முடிச்சு கட்டுருவா அந்த இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏதோ நீ என்கிட்ட காசு கொடுத்து வச்சதுனால இப்போ நான் உனக்கு உதவியாக இருந்தேன், இல்லைன்னா வச்சுக்கோ எல்லாமே அந்த கார்த்திகிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருப்பா, அதுக்கப்புறம் உன்னோட நிலமை என்ன இருக்கும், ஒன்றுமே பண்ண முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி விட்றா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதும் உடனே பக்கு திக்கு துக்குன்னு ஆகுது. என்னடா பண்ணுறது இப்போ, ஐயோ நம்ம வாழ்க்கையே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துலையும் கஷ்டமாக ஒரு பக்கம் நஷ்டமாக யோசிச்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் எஸ்எஸ்கே இருக்காங்க, அவன் தானே செம்ம வெறியலை செம கொழுப்பில் சுற்றின்னு இருக்காங்க. இப்போ என்னடா சொல்கிறேன் அவனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க, அந்த எஸ்எஸ்கே நேராக போலீஸ் ஸ்டேஷனே போயிடுறான். அங்கே போயிட்டு திருப்பியும் இலக்கியா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், இந்த மாதிரி என்னோட பிஸ்னஸ் ஐடியா எல்லாமே திருடி அவளும் அவள் புருஷனும் பண்ணிருக்காங்க, அந்த இடமும் எனது தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கேஸை கொடுக்குறாங்க. ஏன்டா ஒரு இடத்துல ஒரு அடிப்படுதுன்னா அந்த இடத்துல பட்டடியிலே இன்னும் பட வச்சு அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களாடா அப்படின்ற மாதிரி தாங்க இங்கே நடந்துன்னு இருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. இப்படியே பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துன்னு போச்சுன்னா நம்ம இலக்கியோட நிலைமை என்ன ஆகும் ஏதாவும் சொல்லிட்டு யாராலையும் கருத்து கணிப்பில் கிட்ட கண்டறிஞ்சு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டமாக போயிடும். சரி பார்ப்போம், மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், தீர்வு கிடைச்சா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.